शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वनमाली कपीशाङ्गी शङ्की चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो विलक्षतु। वनमाली कपीशाङ्गी शङ्की चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो विलक्षतु। वनमाली कपीशाङ्गी शङ्की चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो विलक्षतु। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय श्री कृष्णமா ரொம்ப அழகா இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. जय श्री कृष्ण. सुभश्री जी. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैर्वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तन्न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. ரொம்ப ரொம்ப இனிமையா சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. என்னமா எனிவே 6வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 8 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். மெடிடேஷன் பத்தின தியானம் பண்ற அத்தியாயம். இது படிச்சாலே நான் சொல்ற மாதிரி டெய்லி சொல்ற மாதிரி எந்த ரிசார்ட்டுக்கும் போக வேண்டாம், எந்த பாபாஜிட்டையும் போக வேண்டாம். இது எப்படி சொல்லியிருக்காளோ அதை அப்படியே கடைபிடிச்சிட்டா போறோம். தியானம் மெடிடேஷன் எப்படி பண்ணணுங்கிறது கிளியரா தத்துல்யமா கொடுத்திருக்கார் பகவான். முதல்ல பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत् सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ षष्ठोऽध्यायः। श्रीभगवानुवाच अनाश्रितः कर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः यं सन्न्यासमिति प्राहुर्योगं तं विद्धि पाण्डव न ह्यसन्न्यस्तसङ्कल्पो योगी भवति कश्चन आरुरुक्षोर्मुनेर्योगं कर्म कारणमुच्यते योगारूढस्य तस्यैव शमः कारणमुच्यते यदा हिनेन्द्रियार्थेषु न कर्मस्व नुषज्जते सर्वसंकल्पसन्न्यासी योगारूढस्तदोच्यते उद्धरेदात्मनात्मानमात्मानमवसादयेत् आत्मैव ह्यात्मनो बन्धुर्
आत्मैव रिपुरात्मनः बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत् जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः ज्ञानविज्ञानतृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्मकाञ्चनः எல்லாமே சமமா பார்க்கிறது ஞானம் விஞ்ஞானம் அதுல திருப்தி கண்டு கூட்டம் அப்படின்னா அந்த கல்லு மாதிரி மாறாம எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் அப்படி இருக்கிறதா தியான யோகம் பண்றதுக்கான விதி 9வது ஸ்லோகத்திலயும் இதே மாதிரிதான் சொல்லிட்டு போறார் சுஹ்ருன்மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யதே. சுஹ்ருன் நலம் விரும்பி, மித்ர நண்பர், அரி எதிரி, உதாசீன நடுநிலையில் இருக்கிறது, மத்தியஸ்த மத்தியஸ்தர்கள், துவேஷ்ய எரிச்சலூட்டுபவர்கள், பந்துஷுகு உறவினர்கள், சாதுஷுகு சாதுக்கள், அபி ச மற்றும் கூட, பாபேஷு பாவிகள், சமபுத்திர் சமமான அறிவு, விசிஷ்யத்தே சிறப்பானது. நலன் விரும்பிகள், நண்பர்கள், எதிரிகள், நடுநிலையானவர், மத்தியஸ்தர்கள், எரிச்சல் ஊட்டுபவர்கள், உறவினர்கள், சாதுக்கள் மற்றும் பாவிகள், யார் இவர் எல்லோரையும் சமமாக பார்க்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் அப்படின்னு பகவான் சொல்ற. சுஹ்ருன் மித்ரார்யுதாசீன, சுஹ்ருன் சுஹ்ருன் இல்ல, சுஹ்ருன் குரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து, சுஹ்ருன் மித்ரா மீ மேல ஆகாத் கொடுத்து, த்ரார்யு த்ரார் ரபார் கொடுத்து, யுதாசீன சீன நெடில் எழுத்து, மத்தியஸ்தத்வேஷ்ய மத்திய ம மேல ஆகாத், யஸ்த ய மேல ஆகாத், தத்வே த மேல ஆகாத், வேஷ்ய வே மேல ஆகாத், எல்லாமே சேர்ந்து வரணும். மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு த த து எல்லாம் வருது. கொஞ்சம் ஜாகிரதையா சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். சாதுஷ்வபி ச பாபேஷு, சாதுஷ்வ து அது து மேல ஒரு ஆகாத் கொடுத்து, சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யதே. சமபுத்திர் பூமியில ஆகாத் கொடுத்து த அண்ட் த ரெண்டு வருது, அப்புறம் ரஃபார் வருது. சமபுத்திர்விசிஷ்யதே. சுஹ்ருன்மித்ரார்யுதாசீன மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யதே. 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்லணும்னா, சமமாக இருக்கணும். எல்லா இந்திரியங்களோட அர்த்தங்கள், இந்திரியங்கள்னால வர பொருட்கள் எல்லாத்தையுமே சமமா பார்க்கணும். லோஷ்ட மண்ணு, கல்லு, தங்கம் எல்லாத்தையுமே சமமா பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்துல பொருள்களை சமமா பார்க்கணுங்கிற இந்த ஸ்லோகத்துல மனிதர்களை சமமா பார்க்கணும் அப்படிங்கிற. ஒரு பொருளை சமமா பார்க்கறது கொஞ்சம் ஈஸி, மனுஷால சமமா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் தனி நீ தனி அப்படிதான் இருக்க போறோம். ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். யார் வராளோ யார் போறாளோ, நமக்கு மண்ணுக்கு முன்னாடி வரவா, அவளோட ஒவ்வொரு சைகையும் பார்த்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இவா இப்படி, அவ அப்படி, பார் இப்படி பாக்குறான், பார் அப்படி பாக்குறா,
எப்படி நடக்கிறான், எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு நம்ம மனசுல வந்துருக்கோம். சோ ஒரு பொருளை சமமா பாக்குறது கூட ஒரு ஒரு விதத்துல கஷ்டமா இருந்தாலும், முடியற காரியமா இருந்தாலும், மனுஷால சமமா பாக்குறது கொஞ்சம் கஷ்டமானது. பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற சுஹ்ருன் மித்ரார்யுதா யுதாசீன மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு. எல்லாரையும் சுஹ்ருன், சுஹ்ருன்னா தோழன். ஆனா நம்மள்ட்டேந்து எதுவும் எதிர்பார்க்காம இருக்கிற தோழர்கள். ஒரு தாய் மாதிரி. தாய் தன் குழந்தைகளுக்காக எவ்வளவோ பண்ணுச்சு, அந்த குழந்தைகள்ட்டேந்து தனக்கு திருப்பி ஏதாவது வரணுமா அப்படின்னு யோசிக்க மாட்டா. அதுதான் சுஹ்ருத். திருப்பி தரது, நீ நீ பண்ணியா, எனக்கு பண்ணியா, நல்லது பண்ணியா, நான் அவனுக்கு நல்லது பண்றேன்னா அது வந்து தோழன். இது சுஹ்ருத். சுஹ்ருத்னா இந்த மாதிரி ஒரு தோழன் உன்கிட்டேந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக செய்யற தோழன். சுஹ்ருத்ங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம தோழன். மித்ரா அப்படிங்கிறது வெறும் தோழன். அப்புறம் என்ன சொல்ற, அரி. அரினா எதிரி. எதிரினா நமக்காக, நமக்கு தீங்கு பண்றவா நமக்கு எதிரி. நமக்கு தீங்கு பண்றவாங்கிறவா நமக்கு எதிரி. துவேஷ்யங்கிறவா நமக்கு தீங்கு பண்ணாட்டாலும் நமக்கு எல்லாருக்கும் எரிச்சல் முட்டுண்டு எல்லாரையும் ஒரு கஷ்டம் கொடுக்கிறவா தேஷ்யங்கள். சோ மித்ர, அரி, அப்புறம் தேஷ்யா. அப்புறம் ம், உதாசீன. உதாசீன அப்படின்னா நடுநிலையில இருக்கிறது. என்ன மாதிரி நடக்கிறதோ எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நடுநிலையா அம்பையர் மாதிரி நிக்கிறது. பவுலருக்கும் சப்போர்ட் இல்ல, பேட்ஸ்மேனுக்கும் சப்போர்ட் இல்ல, நடுல நிக்கிறது. அது உதாசீன. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா மத்தியஸ்த. மத்தியஸ்தர்கள்லாம் அவ ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நம்ம மத்தியஸ்தமா வந்து ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சுக்கிறவா. சோ அந்த மாதிரி மித்திரர்கள்லயே ரெண்டு விதமான மித்திரங்கள் இருப்பா, எதிரிகள்லயே ரெண்டு விதமான எதிரி இருப்பா, நடுநிலையில இருக்கிறவாளும் ரெண்டு விதமா இருப்பா. சோ அந்த மாதிரி எந்த மாதிரியானவா இருந்தாலும் சாதுஸ்வபீச்ச பாபேஷு. சாதுவா இருக்கிறவா and பாபேஷு பாவம் பண்றவா. சாதுகளும் பாவம் பண்றவா ரெண்டு பேரும் போல்ஸ் அப்பார்ட், ரெண்டு பேரும் தனித்தனிவா. சோ அவளை தனித்தனியா பார்க்கணும்னு சொல்லல, எல்லாருமே தனித்தனியா தான் பார்க்கணும். பார்வையில இவ எல்லாரும் தனியா தான் இருப்பா. ஆனா அவள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது சமத்துவமா இருக்கும். So, துஷ்டா கண்டா அதுக்கா அவ துஷ்டா இல்ல நல்லவா அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பத்தி சொல்லல பகவான் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, அந்த மாதிரி இருக்கா, எல்லா பல விதமான பீப்புள் இருக்கா. சுகிருதா இருக்கா, மித்ரா இருக்கா, எதிரியா இருக்கா, உதாசீனமா இருக்கா, மத்தியஸ்தவா இருக்கா, துவேஷ்ய துவேஷமா இருக்கா, தேசம் பண்றவாளா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், பந்துஷு. எல்லார்ட்டுமே ஒரு சமநிலையில அவள் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்றதுதான். நம்ம எப்படி அவளோட நடந்துக்கிறோமோ அது சமமா இருக்கணும். சாதுஷ்வபீச்ச பாப்பேஷு. சாதுகள் பார்த்தாலே தெரியும், பாப்பி பார்த்தாலே தெரியும். அதுக்காக அவளுக்கு தனித்தனிதான், ஒண்ணுன்னு சொல்லல பகவான். ஆனா அவள்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்றோமோ சமபுத்திர், சமமா பாக்குறது. பகவான் வந்து தன்னைத்தானே என்ன சொல்லல, சுஹிருதம் சர்வ பூதானாய் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. பகவான் வந்து தன்னைத்தானே சுகிருதம், எல்லாருக்குமே ஒரு நலன் பண்றதுக்காக இருக்கிற தோழன்.
அப்படின்னு என்ன யார் நினைக்கிறாளோ அவ சாந்தி மிச்சதி. அதே மாதிரி யோகியும் சமமா சுகிருதமா இருக்கிறோம். பாகவதத்துல ஒரு அழகான ஸ்லோகம், திதிக்ஷவ காருணிகா சுஹிருத சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தா சாதவ சாது பூஷணா. திதிக்ஷவ பொறுமையோட இருக்கிறது, காருணீக காருண்யமா இருக்கிறது, சுஹிருத ஒண்ணுமே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தோழனா இருக்கிறது, சர்வதேகினாம் எல்லா உயிரினங்கள்ட்டையும், அஜாத சத்ரவக யார்கிட்டயுமே ஒரு சத்ருவா இல்லாம இருக்கிறது, சாந்தகா அமைதியா இருக்கிறது, சாதவகா உபனிஷத் புராணங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கிறது, சாது பூஷணாகா இதுதான் சாதுக்கான ஆபூஷணம் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல சாது ஸ்வ பாப்பேச்சு அந்த மாதிரி ஒரு சாதுவா இருந்தாலும் சரி, பாப்பேஷுவா இருந்தாலும் சரி, சமபுத்திர் விசிஷ்யத்தே சமமா புத்தி வச்சுருக்கணும், சமமா வாழை பார்க்கறது, விசிஷ்யத்தே சிறப்பானது அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா கீதையில என்ன சொல்லியிருக்கா, சமத்துவம் யோக உச்சத்தை. யார் இந்த சமத்துவத்தை கொடுக்குறாளோ அவ சமத்துவத்தோட எல்லாத்தையும் பார்க்கறாளோ அவ யோகிகள், அவ பகவான் அடைஞ்சுவா. பகவான் அடையணும் அப்படின்னா 6 விதமான தீங்கு பண்ணக்கூடாது, யாரையுமே துஷ்டால நினைக்க கூடாது, யாருக்குமே கஷ்டம் கொடுக்க கூடாது, இன்னொருத்தர் பற்றி தப்பா நினைக்க கூடாது, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தப்புகளை பார்க்க கூடாது, இன்னொருத்தர் பத்தியான தப்புகளை கேட்க கூடாது, இன்னொருத்தர் பத்தியே நம்ம தப்பா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி 6 தப்பு பண்ணாம இருந்தாலே நம்ம சரியான வழியில நல்ல வழியில போறோம்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு அந்த வழியில நிறைய ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது இல்லை, நம்மளால அவ்வளவு போக முடியறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 6 தீங்குகள்ல ஒன்னாவது நம்ம பண்ணிட்டே இருக்கோம். சோ இந்த மாதிரி சமத்துவமா இருக்கணும்னா இந்த தீங்குகள்ல இருந்து இருந்துட்டு வெளியில வந்துட்டு சாதுவா இருந்துட்டு எல்லாத்துமே சமமா பார்க்கணும். இப்போ ஒரு தங்கத்துல பண்ண ஒரு விக்கிரகமா இருக்கட்டும், பகவானோட விக்கிரகமா இருக்கட்டும், தங்கத்திலேயே பண்ண ஒரு 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 நாய் மாதிரி ஒரு பொம்மை பண்ணியிருந்தாலும் நமக்கு அது தங்கத்துல இருக்கிற விக்கிரகம் பெருசா தெரியும். ஆனா தங்கம் பண்றவனுக்கு அது ரெண்டுமே ஒண்ணுதான். அவனுக்கு எது எப்படி வேலை போறது அது மாதிரிதான். அதுல இருக்கிற வெயிட் ரெண்டு சேமா இருந்தா அவனுக்கு அதோட வேல்யூ அவ்வளவுதான். அந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியறதோ இது ரொம்ப ஈஸி இல்லையா? இப்ப நம்மளே ஒரு தங்கத்தரகரா இருந்தோம்னா ஒரு அழகான நெக்லஸா இருக்கட்டும், குச்சி மாதிரி இருந்தாலும் ஒரு பிஸ்கட் மாதிரி இருந்தாலும் பார்த்தாலும் ரெண்டுத்துக்குமே ரெண்டுமே நமக்கு சமமா தான் இருக்கும். ஆனா அந்த நகையை வச்சுட்டு இருக்கிற அந்த நகை எவ்வளவு வசதியா இருக்கும். ஆனா அது அதுல இருந்து வெளியில வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே சேமா இருக்கும். சோ சேமா பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. ஆனா மனுஷால சேமா பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுதான் பண்ணினாதான் அந்த மாதிரி இருக்கவாதான் விசிஷ்யத்தே அவாதான் சிறப்பானவர் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். யோகி யுஞ்சீத சததமாத்மானம் ரஹசி ஸ்திதः ஏகாகீயத சித்தாத்மா நிராஷீர பரிகிரஹ. யோகி யோகிங்கிறவா யுஞ்சீத ஈடுபட வேண்டும், சததம் எப்பொழுதும், ஆத்மானம் தனக்குள், ரஹசி தனிமையான இடத்தில், ஸ்திதஹ இருந்து, ஏகாக்கி தனியாக, யத சித்தாத்மா சித்தத்தை கட்டுப்படுத்தி, நிராஷீஹி எதிர்பார்ப்பில்லாமல்,
அபரிக்கிரக உடைமைகளை துறந்து. ஒரு யோகி எப்பொழுதும் தன்னோடு ஈடுபட வேண்டும். தனிமையான இடத்தில் இருந்து கொண்டு தன் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி மற்றும் தன் உடைமைகளை துறந்து. பகவான் சொல்றார் எப்படி யோகி இருக்கணும்னு. யோகி யோகி ரெண்டுமே நெடில் எழுத்துகள். யோயிஜீதா யோயிஜி ஞான் ஜ இருக்கிறதுனால யூ மேல ஆகாத் கொடுத்து யோயிஜீத சததம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். சததம் ரெண்டு தான் இருக்கு. இல்லைன்னா சததமாத்மானம் மாத்மா இம்மண்டா சேர்த்துண்டு மாத்மானம் ரஹசி ஸ்திதஹ. ரஹசி சி மேல ஆகாத் கொடுத்து ரஹசி ஸ்திதஹ ஏகாகீயத சித்தாத்மா. ஏகா ஏ தொண்டையிலேருந்து வரணும். காக்கீயத சித்தாத்மா. சித்தா ரெண்டு தா. தாத்மா தாமில் ஆகாது கொடுத்து நிராஷீர நிராஷீர ஷீர நாக்க மடிச்சுன்னு சொல்லணும். ஷீர பரிக்கிரஹ ரிக்ரரி மேல் ஆகாது கொடுத்து ரிக்ரஹ. योगी युञ्जीत सततमात्मानं रहसि स्थितः एकाकीयत चित्तात्मा निराशीरपरिग्रहः. சமத்துவம் எப்படி கர்மயோகத்தினால பண்ண முடியுமோ அதே தியான யோகத்திலையும் பண்ண முடியும். இந்த ஸ்லோகத்துல எப்படி யோகத்துக்குள்ள எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். அபரிக்கிரக. அபரிக்கிரகனா அபரிக்கிரகனா நமக்கு பரிக்கிரகனா சேர்த்து வைக்கிறது, குமிச்சு வச்சுக்கிறது. நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பணத்தை எல்லாத்தையும் சேகரிச்சுன்னு வச்சுக்கிறது பரிக்கிரக. அபரிக்கிரகனா நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருது. ஏன்னா நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு இருந்தானா நம்மள்ட்ட என்கிட்ட இந்த சொத்து இருக்கு, இந்த செல்வாக்கு இருக்கு, இந்த மாதிரி புகழ் இருக்கு அப்படின்னு நம்ம மனசுல அப்படி ஓடிண்டே இருந்ததுன்னா தியானம் பண்ண முடியாது. அதுக்காக முதல்ல அபரிக்கிரக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருது. நிராஷீக. நிராஷீனா ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்குது. எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்கறது ஒண்ணு, இருக்கிறத விட்டு கொடுக்கறது, இல்லாததை எதிர்பார்க்கிறது, எதிர்பார்க்காம இருக்கிறது. நிராஷீயா. யத சித்தாத்மா தன்னோட சித்தத்தை, சித்தம்னா சிந்தனைகள், அறிவு என்ன நடக்கிறதோ அதை பார்த்து அதை அனலைஸ் பண்றது. மனசு இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கிறது. சித்தம்ங்கிறது அந்த அந்த யோசனை பிடிச்சிட்டு அந்த யோசனை பத்தி அத அத அதை வச்சுன்னு நம்ம மனதில் ஓடின்னு இருக்கிறது சித்தம். அதை வச்சுன்னு நம்ம ஒரு சங்கல்பம் பண்றதுதான் சித்தம் பண்றது. தன்னோட சித்தங்களை எத்தனை கட்டுப்படுத்தின்னு இருக்குது. அது எப்படி கட்டுப்படுத்தினா மனசை கண்ட்ரோல் பண்ணானா எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். மனசை கண்ட்ரோல் பண்ணோம்னா வேறு விதமான ஏதோ ஒரு பிணைப்பும் இல்லாம நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம், எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கோம். எதோடையும் பிணைப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். யத சித்தாத்மா யோகி. யோகினா இங்க தியான யோகி பத்தி சொல்றார். அவளுக்கு நமக்கு யோகியா இருக்கணும் அப்படின்னா தியான யோகம் எதுக்கு பண்றோம்னா பகவான் சரண அடையணும் அப்படிங்கறது வச்சுட்டு பண்றதுதான் யோகி. அந்ததான் தியானம் பண்றது. ஏகாக்கி. ஏகாக்கினா தனியாக இருக்கிறது.
யாரையும் கம்பெனி நம்மளோட இதோட சேர்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்மளோட யார் இருந்தாலும் நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட பேசணும்னு தோணும். பேசாட்டாலும் ஏதாவது ஒரு தொடர்பு வச்சுக்கணும்னு தோணும். ஸோ யாருமே இல்லாம இருக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு தொடர்பு ஏதாவது ஒரு பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு மாதிரியான பிணைப்பு வந்துடுது. நமக்கு தெரியாத கூட இருக்கலாம். ட்ரெயின்ல உட்காந்துருப்போம், யாரும் முன்ன பின்ன கூட தெரியாது. ஒரு 10 நிமிஷம் செம குவாய்ட்டா இருப்போம். அப்புறம் நம்மளே அவளோட பேச்சு கொடுப்பாரு. ஏன்னா நம்மளோட இயல்பு அப்படி. ஒரு 2 3 பேருக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா 10 நிமிஷம் ஆச்சுன்னா முதல்ல இப்படி நோட் விடுவோம், என்ன பண்றா, என்ன பாக்குறா, என்ன படிக்கிறா அப்படின்னு. அப்புறம் ஏதாவது ஒரு பேச்சு, எங்க போறேள், எங்க இருந்து வரேள் அப்படின்னு நம்ம பேச்சு கொடுக்காங்க. ஸோ யோகியா இருக்கிறவா அதுக்காக தனியா இருக்கணும். தனியா இருந்தாதான், ஏன்னா அப்புறம் அவளே பேசிட்டு இருக்கிறச்சே, ஓ நீ இந்த ஊரா, நான் அந்த ஊரா, நான் எனக்கு அதால தெரியும் இவாள தெரியும்னு ஒரு பிணைப்பு வர ஆரம்பிச்சோம். அதனால ஒருத்தருமே பக்கத்துல வச்சுக்காம ஏகாக்கி தனியா இருக்கணும். ரஹசி ஸ்திதஹ. ரஹசி ஸ்திதஹனா தனிமையான இடத்தில் இருக்கணும். தனிமையான இடத்துல, நல்ல இடத்துல, ஒரு நதிக்கரையிலையோ இல்ல ஒரு கோயில்லையோ இல்ல தனியா ஒரு தனிமையான ஒரு ரூம்லயோ அந்த மாதிரி இருந்தாதான் தியானம் பண்ண முடியும். ரகசி ஸ்திதஹ, ரகசியமான ஒரு இடத்துல இருக்கிறது. ஆத்மானம் சததம் யுஞ்சீத. சததம் எப்பொழுதுமே. ஆத்மானம் தான், தனக்குள். சததம் எப்பொழுதும். யுஞ்சீத ஈடுபட வேண்டும். எதுல ஈடுபட வேண்டும்? பகவானோட நினைப்புல. தியானம் பண்ணோம்னா முழு கவனமும் பகவான் மேல இருக்கு. முழு கவனம். கொஞ்சம் கூட இங்க அங்க போச்சுன்னா திருப்பி நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த பத்தி நமக்கு நம்மளோட நினைப்பு போயிடும். அப்ப திருப்பி எல்லாம் அந்த நேற்றுக்கு மவுண்டனியர் சொன்ன மாதிரி தட தடன்னு கீழே விழ வேண்டியதுதான். நம்ம தன்னைத்தானே மேல வைக்கணும், மேலேயே இருக்கணும், தன்னைத்தானே கீழே விடக்கூடாது அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு போன ஸ்லோகத்துல. சோ அந்த மாதிரி விழ விழாம இருக்கணும் அப்படின்னா சததம் யுஞ்சீத, எப்பொழுதுமே பகவான்லயே லயிச்சுன்னு இருக்கணும். நிறைய பேர் தியானம் பண்ற வச்சு சொல்ற, எனக்கு கொஞ்ச நேரம் பண்றேன் அப்புறமா போயிடுறது அப்படிங்கிற. என்னால தியானம் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம தியானம் பண்றச்ச முதல்ல பகவானை நினைக்கிறோம். ஆனா நம்மளோட மனசு அது பகவானையே லயிச்சுட்டே பார்த்து நல்ல நமக்கு மனசு எல்லாம் அதான் பண்ணணும்னு இருக்கு, பண்ண வேண்டாம்னு இல்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தாட்ஸ் ஓட ஆரம்பிக்கும். ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கும் மனசுக்குள்ள. அது போயிட்டு இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், உடனே ஏதாவது ஒரு தாட்டை அப்படி பிடிச்சுட்டுறோம். பிடிச்சுட்டு அதுக்கு பின்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே அந்த மனசு வந்து ஸ்ட்ரைட்டா எங்கேயாவது ஒரு உலக பகவான்ல இருக்கிற விஷயத்தை விட்டு ஸ்ட்ரைட்டா உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டுரும். அது அப்புறம் அதே நம்மளோட மனசை ஆக்கிரமிச்சிடும். சோ சத்தத்தம் யுஞ்சீத்த, எப்பொழுதுமே நம்ம பகவான் மேல லயிச்சுட்டு இருக்கிறது தான் யோகி. அந்த மாதிரி இருக்கிறவாள் தான் தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா என்னெல்லாம் பண்ணணும் தியானம் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன ஸ்லோகம். शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितन्नातिनीचै चैलाजिनकुशोत्तरम्. शुचौ சுத்தமான, தேசே இடம், பிரதிஷ்டாப்பிய நிலைநாட்டி, ஸ்திரம் அசையாத ஸ்திரமானது, ஆசனம் இருக்கை, ஆத்மனக தன்னுடைய
நா உச்சரித்தம், உச்சரித்தம்னா உயரமானது இல்லாமல், நா அதி நீச்சம் மற்றும் தாழ்ந்ததாக இல்லாமல், ஷைல துணி, அஜின மாந்தோல், குஷ புல்லு, உத்தரம் பின். சுத்தமான இடத்தில் தன்னுடைய ஸ்திரமான இருக்கை நிலைநாட்டி, உயரமானதும் இல்லாமல் தாழ்மையாகவும் இல்லாமல், துணி மாந்தோல் மற்றும் புல்லினால் இருக்கிற ஆசனத்துல அமரணும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சர்மா பார்க்கலாம். शुचौ देशे प्रतिष्ठाप्य, शुचौ, அது நல்ல வாய சேர்த்து வச்சுன்னு சொல்லணும். शुचौ देशे क्षेत्र மேல ஒரு ஆகாத் கொடுத்து, क्षेप्रतिष्ठाप्य, तिष्ठा தீ மேல ராக, स्थाप्य ठा மேல ராக, அப்புறம் ஸ்திர வருதுனால ய மேலே ஆகாத் கொடுத்து, प्रतिष्ठाप्य स्थिर, स्थाप्य स्थिरमासनमात्मनः, नात्युच्छ्रितन्, नात्यु नाम रागा, युच्छ्री इच्छर மூணு இருக்கு, नात्युच्छ्रितन् नातिनीचै चैलाजिन कुशोत्तरम्. श्लोकम्. शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः, नात्युच्छ्रितन्नातिनीचै चैलाजिनकुशोत्तरम्. அடுத்த மூணு இந்த ஸ்லோகம் அந்த பாக்கி ரெண்டு ஸ்லோகத்திலையும் எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இருக்குன்னு தியானத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற. சுச்சௌ தேசே, தூய்மையான ஒரு இடத்துல உட்காரணும். அது ஒரு வில்வ மரத்துக்கு கீழே இருக்கலாம், நதிக்கரையில இருக்கலாம், நல்ல சுத்தமா நம்ம வீட்டுல சுத்தம் பண்ணி அதுல அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும். சைல ஜின குஷோத்தரம், சைலன்னா ஒரு துணி, அஜி அஜினனா மாந்தோல், குஷ குஷனா குஷம் இந்த புல்லு, அந்த குஷம் புல்லு வந்து தர்ப புல் மாதிரி, ஆனா தனி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா குஷ புல்லுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. இந்த மாதிரி சைல அஜீன குஷ குஷ அப்படி தனியா மூணா அந்த வரிசையில சொன்னாலும் ஆக்சுவலி என்னன்னா, முதல்ல குஷ புல்லு, அதுக்கு மேல மான் தோல், அதுக்கு மேல துணி, அதுக்கு மேல உட்காரணும். அப்பதான் அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட சொல்ற. முதல்ல ஒரு குஷம், அதுக்கு மேல மான் தோல். இந்த மானும், அந்த மானை கொல்லக்கூடாது. நார்மலா நேச்சுரலா இறந்து போன மானோட தோல் எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேல உட்காரணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டா புல்லு மேல உட்கார்ந்தா நமக்கு குத்தினா நமக்கு தியானம் பண்ண முடியாது. அதனால குஷத்து மேல உட்காரணும்னு சொல்ல, அதுக்கு மேல ஒரு மான் தோலை போட்டுனா, அந்த மான் தோல் வந்து நமக்கும் உலகத்துக்கும் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி, அதுக்கு மேல ஒரு துணி போட்டுண்டு அது மேல உட்காரணும். நாத்தியுச்சிருத்தம் நாத்தி நீச்சம், ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப மேல இருந்துன்னா அதுல இருந்து சறுக்கி கீழே விழுறதுக்கு, தியானம் பண்ணிட்டு அதுல இருந்து சறுக்கி கீழே விழுந்து தியானம் கலங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாத்தி நீச்சம், கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே இருந்தானா ஏதான ஜந்துக்கள் நம்மளை கடிக்கலாம், ஏதான் பண்ணலாம். அதுக்காக அது பண்ணாலும் நம்மளோட தியானம் கலைஞ்சு போகும். அதனால ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசன மாத்மனா. சோ இந்த மாதிரி ஒரு ஆசனத்துல ஸ்திரமா இருக்கணும், ஆடக்கூடாது. கல்லு மாதிரி ஸ்திரமா இருக்கிற ஒரு ஆசனம் இருக்கு.
எது மேல உட்கார்றோமோ அந்த ஆசனம் ஸ்திரமா இருக்கணும். ஏன்னா ஆடி இருந்ததுன்னா தியானம் பண்ண முடியாது. அண்ட் இது எல்லாமே தன்னோட இருக்கணும், இன்னொருத்தரோட இருக்கக்கூடாது. இன்னொருத்தரோட எடுத்தா அவளோட குணங்கள்லாம் நமக்கு, அவளோட எனர்ஜி எல்லாம் நமக்கு வரும். அதனால இன்னொருத்தரோட எதையும் எடுத்துக்காம எல்லாமே தன்னோட தான் இருக்கணும். அதுல நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பிக்னிக்ல எல்லாம் பெரியவாளோட ஆசனங்கள்ல போய் உட்கார்ந்து போட்டோ எடுக்கலாம் அப்படிலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவமரியாதை. நமக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தான் இருக்கணும் எல்லாமே. அந்த மாதிரி இருந்து தியானம் பண்ணாதான் பர எனர்ஜி நம்ம மேல வராம அழகா இருக்க முடியும், அழகா தியானம் பண்ண முடியும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல எப்படி நம்ம தியானம் பண்ணதுக்கு நம்மளை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்ற. அடுத்த ஸ்லோகம் தான் நாளைக்கு பார்க்கலாம். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.